என்ன கேக்குதுன்னா, இந்த 9 இருக்குல்ல அது கேக்குது. அரவான் என்று சொல்லி 9 ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடுவுல ஒரு படைப்பு இருக்காங்க பாருங்க, அலின்னு சொல்லுவாங்க. 9 நவீன காலத்துல உங்களுக்கு பேர் அரவாணிங்கிறாங்க. இது ஒரு படைப்பு இருக்குது. அல்லாஹ் எல்லாத்திலையும் ஜோடிங்கிறானே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்திலையும் ஜோடி என்று சொல்வது பெரும்பான்மையை கருத்தில் கொண்டு அல்லாஹ் சொல்கிறான். ஜோடி இல்லாத, இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு செல் உயிரினங்கள் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் ஜோடி கிடையாது. அமீபாவுக்கு எல்லாம் ஜோடி கிடையாது. அதுவா துண்டு துண்டா வெடிச்சு வெடிச்சு ரெண்டாக்கிட்டு இருக்கும். ஆணு பெண்ணு சேர்ந்து என்ன செய்யறது இல்ல, உயிரினங்கள் பெறுவது இல்ல. அப்ப ஒரு செல் பிராணிகள், கடல்ல வசிக்கக்கூடிய அமீபா போன்றவைகள் எல்லாம் அதுக்கு ஆணு பெண்ணு சேராம ஒண்ணு இருக்குமா, அது ரெண்டு அறுத்துக்கிட்டு ரெண்டு ஜீவனா ஆகிக்கிறோம். அது 4 ஜீவன் ஆகிக்கிறோம். அது கருவறைகிறதோ அல்லது அது டெவலப் ஆகுறதோ, புள்ள பெறதுங்கிற முட்டை போடுறதுல ஒண்ணு கிடையாது. அப்படி விட்டது இருக்கிறது. அப்ப இது என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, எல்லாமே ஜோடிங்கிறது எதுக்கு விதிவிலக்கு சொல்லப்படலையோ அதெல்லாம் ஜோடின்னு விளைவிக்கணும். சிலது இப்ப உதாரணமா ஒரு மனிதனை விந்துவிலிருந்து படைத்தேன் எல்லாம் சொல்றான். ஆதமும் விந்திலிருந்து படைக்கப்பட்டாரா? ஹவ்வாவும் அதுல இருந்து படைக்கப்பட்டாங்களா? ஈசா நபி அப்படியா படைக்கப்பட்டாங்க? அது விதிவிலக்கு. எந்த ஒரு விதியை சொன்னாலும் அதுல இருந்து ஒரு விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கும். அது குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்படுமையானால் அந்த விதி விலக்கை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண் பெண் என்ற ஜோடியை படைத்திருக்கிற அல்லாஹ் தான் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த மனிதன்ல சில குறை, பொதுவா அல்லாஹ்வுடைய படைப்பு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த படைப்பும் பூரணமானதா இருக்காதுங்க. வேணும்னு எல்லாம் குறை வைக்கிறான். ஒருத்தனுக்கு கண் இருக்காது, ஒருத்தனுக்கு காது கேட்காது, ஒருத்தனுக்கு வாய் பேச வராது, ஒருத்தனுக்கு கை ஒரு மாதிரி எழுத்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தனுக்கு கால் நடக்க இயலாது, ஒருத்தன் சப்பானியா இருப்பான், ஒருத்தன் போலியாவுல போயிருப்பான், ஒருத்தனுக்கு ஆண்மை இருக்காது, ஒருத்தனுக்கு பெண்மை இருக்காது, ஒருத்தருக்கு பிள்ளை போடுற தன்மை இருக்காது, ஒரு ஆம்பளைக்கு ஆண்மை இருந்து ஆனாலும் என்ன செய்யாது, குழந்தை பெறக்கூடிய தன்மை இருக்காது, ஒருத்தன் பணம் இருக்காது, ஒருத்தன் நல்ல சந்ததிகள் இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, ஒருத்தனுக்கு வீடு இருக்காது. இப்படி அல்லாஹ் என்ன பண்றான், அந்த உலகம் ரன் ஆகுறதுக்காக வேண்டி குறைகளை அப்படியே என்ன செய்யணும், 90 நிறைய கொடுத்துட்டு குறைகளையும் வச்சிருக்கிறான். குறை இல்லாத ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்ல முடியுமா? எனக்கு எந்த குறையும் இல்ல சொல்ல முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன, ஏன் இந்த குறையை வச்சா தெரியுமா? குறை இல்லைன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். குறை இல்லைன்னு வைங்க, ஏன் குறை இருந்தா தான் அடுத்தவனை நம்ம சார்ந்து இருப்போம். அடுத்தவனை சார்ந்து இருந்தா தான் உலகம் இயங்கு. அப்ப கண்ணு தெரியலன்னு வைங்களேன், இந்த கண்ணுக்குன்னு கொஞ்சம் பேர் படிச்சுட்டு வந்து என்ன செய்வான், கண் டாக்டர் இருப்பான், அதுக்கு மருந்து தயாரிக்கிறோம், அதுல ஒரு 10 லட்சம் பேர் அவன் பிழைச்சிக்கிட்டு இருப்பான். கண்ணாடி தயாரிச்சு கொஞ்சம் பேர் இருப்பான், அதுல ஒரு 10 லட்சம் பேருடைய வாழ்க்கை ஓடும். மருந்து கடை வச்சு விற்பான், அதுல ஒரு 10 லட்சம் பேர் என்ன செய்வான், சாப்பிடுவான். காது கேட்கலையா, காதுக்குள்ள மருந்துல இருந்து, அதுல இருந்து இஎன்டில இருந்து அதை வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படியாக எல்லா வேலைகளும் நடக்கணும்னு சொன்னா குறை இருந்தா தான் சார்ந்து நடக்கணும். எல்லாருக்கும் எந்த குறையும் இல்ல. ஆளுக்கு 10 கோடி ரூபாய் எல்லாம் வந்துவிட்டான், நான் உங்களை வேலைக்கு விட்டு வருவீங்களா? நீங்க என்னை கூட நான் வருவேனா? அட நான் ஏன்டா உனக்கு வரும், நானும் 10 கோடி நீ 10 கோடி போடாடுவோம்ல. நமக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் தந்துட்டான், எல்லாருக்கும் 10 ஏக்கர் நிலம். என்னை விவசாயத்துக்கு உழவு வேலை கூப்பிடுறீங்க, நான் ஏன்டா ஒன்றை வரணும், என்கிட்ட 10 கோடி, என்கிட்ட 10 ஏக்கர், ஒன்றையும் 10 ஏக்கர், ஒருத்தன் வாழை செத்து போயிருவோம். அந்த மாதிரி தான் இந்த அரவாணிகள் என்ற ஒரு படைப்பை எல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறான்னு கேட்டா, அதை பத்தி ஆய்வு செய்வதற்காக, அதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அதை நீ சிந்திச்சு பார்த்து அது ஏன் பிறக்குது, அது என்ன செய்யலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, அது மாற்றி அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண. இந்த கண்ணுல கோளாறு இல்லாம படைச்சிருந்தான்னு வைங்க, என்னைக்காவது ஒருத்தனுக்கு செயற்கையா கண்ணு போச்சுன்னு வைங்க, அதை பத்தி எவன் ஆய்வு பண்ணிருக்க மாட்டான். கண்ணு இல்லாமலாம் பிறக்கிறதுனாலதான் கண்ணை பத்தி ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக செஞ்சு நாளைக்கு கண்ணு இல்லாம போறவனுக்கு அது உதவியா இருக்கிறது. அதுக்காக வேண்டி அல்லாஹ் அப்படி ஒரு படைப்பை படைக்கிறான். ஆனால் ஒண்ணு, இந்த அரவாணின்னு சொல்லக்கூடியவன் கேவலமா இழிவுபடுத்தப்படுறது காரணம் அவனை எப்படி ட்ரீட் பண்ணணும் என்பது உலகத்துக்கு தெரியல. இஸ்லாமிய அமைப்புல இஸ்லாமிய சட்ட பிரகாரம் அரவாணி, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் மட்டுமில்ல, சயின்டிபிக்கா எடுத்துக்கிட்டாலும் அறிவியல் படி எடுத்துக்கொண்டாலும் ஆணாக உருவாகக்கூடியவன் தான் அரவாணியா வருவானே தவிர பெண்ணாக வருவது அரவாணி கிடையாது.
பெண் என்ற படைப்பு என்னவாகாது? பெண்ணு தான். ஆணாக படைக்கப்பட வேண்டிய அந்த படைப்புல ஒரு சின்ன ஒரு ரிமார்க்கை ஏற்படுத்தினால் என்னவாயிருது? அரவாணி ஆயிரும். அந்த அடிப்படையில் தான் அரவாணி உண்டாகுது. அப்ப இவர்கள் பெண் தன்மை இவங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஆண் தன்மை இல்லாம இருக்குமே தவிர பெண் தன்மையை விட கொஞ்சம் மேம்பட்ட நிலையில் அவர்கள் இருப்பார்கள். ஆனா இவன் என்ன பண்றான்? வேணும்ட இவனுக்கு பொம்பளையுடைய எந்த விதமான உறுப்புகளும் கிடையாது, பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த உணர்வுகளும் கிடையாது. வேணும்னு இவனா சேலையை உடுத்திக்கிட்டு, இவனா ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு, இவனா சேவ் பண்ணிக்கிட்டு, இவனா லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிட்டு, இவன் தான் சொல்லணும் அரவாணிய. இவனா என்ன செய்யறான்? பொம்பளை மாதிரி வேஷம் போட்டதுனால பல பேருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறார்கள். உண்மையில பார்த்தா எத்தனையோ பேரு பிரதமராவெல்லாம் இருப்பான், கல்யாணம் பண்ண மாட்டான். ஜனாதிபதியா இருப்பான், கல்யாணம் பண்ண மாட்டேன். பெரிய விஞ்ஞானியா இருப்பான், கல்யாணம் பண்ண. அவன்லாம் யாருங்கிறீங்க? அரவாணி தான். சிரிக்கிறதுக்கு சொல்லல, அவன் அரவாணிங்கிறத காட்டாம கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்தவன அவன் கௌரவத்துக்கு வந்து உட்கார்ந்துறான் பாருங்க. அவன் ஆம்பளையாக தன் கல்யாணம் வேணாண்டு ஏதோ கொள்கை சொல்லிக்கிற வேண்டியதான். அவனுக்கு அந்த டாபிக்கே இல்ல. அவன் என்ன செய்வான்? கல்யாணம் வேணாம், நாட்டுக்கு கல்யாணம் வேணாம், கட்சிக்காக வேண்டி கல்யாணம் வேணாம், அதல்ல விஷயம். அவன்கிட்ட அரவாணியா இருக்கிறான். அரவாணியா இருக்கக்கூடிய எவன் ஆம்பளையாக தன்னை காட்டிக்கொண்டு வெளியே வர்றானோ அவன் பிரதமராக முடிகிறது, அவன் ஜனாதிபதியாக முடிகிறது, பெரிய பெரிய போஸ்டுகளுக்கு போக முடிகிறது. எவன் பொம்பளை வேஷம் போட்டுட்டு வேற மாதிரி போறானோ அவன் கேலிக்கும் கிண்டலுக்கும் பலவிதமான இழிவுகளையும் சுமக்க வேண்டி இருக்கிறது. அதனால இத இஸ்லாத்துல உங்களை ஆணா ட்ரீட் பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அவங்களுடைய மனைவியரோட உட்கார்ந்துட்டு இப்படி 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. யாரு? 9. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க? பெண்கள் சபைக்கு இவங்க வரக்கூடாது, பெண்களோட இவங்க தனிச்சிருக்க கூடாதுங்கிறாங்க. ஆம்பளை தான் ட்ரீட் பண்றாங்க, பொம்பளைய ட்ரீட் பண்ணல. இப்ப நபிகள் நாயகம் காட்டிய இந்த அறிவுரையை அரவாணிகள் ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவங்க கூவாகத்தில் மாநாடு போட்ட தேவையே இருக்காது. சரியா?